நாடு முழுவதும் மே 1ஆம் தேதி அன்று வணிக ரீதியிலான எரிவாயு சிலிண்டர்களின் விலை அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் இந்த விலை உயர்வு குறித்து ராகுல் காந்தி தனது எக்ஸ் தளத்தில் மத்திய அரசை கடுமையாக விமர்சித்துள்ளது மட்டும் இல்லாமல் எச்சரிக்கை ஒன்றையும் விடுத்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு உள்ளிட்ட காரணிகளின் அடிப்படையில் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு கேஸ் சிலிண்டர்களின் விலைகளை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயம் செய்து வருகின்றன. இதில் சமையல் கேஸ் சிலிண்டர்களின் விலையை மாதத்தின் முதல் தேதியில் மாற்றி அமைத்து வருகின்றன. இதனிடையே மாதத்தின் முதல் நாளான இன்று நாடு முழுவதும் கேஸ் சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளன. அதன்படி சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வர்த்தக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை ரூபாய் 993 உயர்த்தப்பட்டு ரூபாய் 3237க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நாடு முழுவதும் வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர்களின் விலை ரூபாய் 993 உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் வணிகர்கள் பெரும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இந்த விலை உயர்வு நுகர்வோருக்கு நேரடி பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, தேர்தல் முடிந்தவுடன் பணவீக்கம் மற்றும் விலைவாசி உயர்வு ஏற்படும் என்று தான் ஏற்கனவே எச்சரித்ததை அவர் சுட்டிக்காட்டி, தேர்தல் முடிந்ததும் பணவீக்கத்தின் வெப்பம் தாக்கும் என்று நான் சொன்னேன். இன்று வணிக எரிவாயு சிலிண்டரின் விலை ஒரே நாளில் 993 அதிகரித்துள்ளது. இது ஒரு நாளில் ஏற்பட்ட மிகப்பெரிய உயர்வு. இதுதான் நீங்கள் செலுத்தும் தேர்தல் பில் என்று கூறியுள்ளார். மேலும் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் இதுவரை சிலிண்டர்களின் விலை 1380 அதிகரித்துள்ளது. இது வெறும் 3 மாதங்களில் ஏற்பட்ட 81% உயர்வாகும். யார் பாதிக்கப்படுவார்கள்? டீ கடைகள், தாபாக்கள், ஹோட்டல்கள், பேக்கரிகள் மற்றும் இனிப்பு கடைகள் என சிறு வணிகர்கள் அனைவரும் இதனால் பாதிக்கப்படுவார்கள் என்றும் முதலில் கேஸ் சிலிண்டர் மீது தாக்குதல் நடந்துள்ளது. அடுத்ததாக பெட்ரோல், டீசல் மீது தாக்குதல் நடத்தப்படும். இது உங்கள் தட்டில் இருக்கும் உணவின் விலையையும் பாதிக்கும் என அவர் எச்சரித்துள்ளார்.